ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनोपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माकं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। இரண்டாவது அத்தியாயம் கண்டம், இரண்டாவது பகுதி. அதுல முதல் மந்திரம், யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம். ஃபர்ஸ்ட் கண்டத்தில் ஆச்சாரியர் தன்னுடைய டீச்சிங்கை முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு உத்தமமான அதிகாரி அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். குரு இந்த இடத்துல ஒரு பரீட்சை வைக்கிறார். ஏன்னா இது கண்டிப்பாக தேவை, புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு பரீட்சை வைக்கிறார். பரீட்சை வைக்கிறதுக்கு முன்னால ஒன்றை சொல்லிட்டு ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது யாருக்கு இந்த பரீட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு சம்யக் கிரகணம்னு சொல்லுவோம். உத்தம அதிகாரி அவங்ககிட்ட கிரகணம்னா புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, சம்யக் கிரகணம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது. இது எப்படி நடைபெறும்? இறைவனா பார்த்து நிறைய மூளை கொடுத்துட்டாரு, அவங்க இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு ஸ்கூலில் அதே கம்ப்ளைண்ட் தான். அப்படியெல்லாம் கிடையாது. இறைவன் அது மாதிரி பார்ஷியெல்லாம் கிடையாது. சம்யக் கிரகணம் யாருனால பண்ண முடியும்? இப்போ வேதாந்த வகுப்புகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, சம்யக்கு கிரகணம், நன்கு கிரகணம் பண்ணுறதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது. யாருனால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் உள்ளவங்கனால சம்யக்கு கிரகணம் பண்ண முடியும். எப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடைக்குதோ அப்போ சம்யக் கிரகணம் நடைபெறும்னு புரிஞ்சுக்கலாம். சம்யக் கிரகணம் நடைபெறுதுன்னா குவாலிஃபிகேஷன் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது சம்யக் கிரகணம் நன்கு புரிந்து கொள்வதுக்கு பேர் தான் சமஸ்கிருதத்தில் சம்யக்கு கிரகணம். அந்த சம்யக் கிரகணம் நடைபெறுது, அவங்க உத்தம அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, எப்போ அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அது சம்யக் கிரகணம் வர்ற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருச்சோ அப்போ அவங்க சம்யக் கிரகணம். ஸோ இதில் இறைவன் பார்ஷியாலிட்டி பார்த்து கொடுத்தாரு, அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க நல்லா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது வேற விஷயம். அப்படி இது கிடையாது. ஸோ குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அவன் என்ன ஆகிறான்? உத்தம அதிகாரி. அது ஒன் குரூப். என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ சொல்லி கொடுத்துற மாதிரி புரிஞ்சுக்கிறது. அடுத்தது சம்சய கிரகணம் நடைபெறும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சம்சய கிரகணம் அப்படின்னா, சொல்லி கொடுத்ததுல பாதி புரியும் பாதி புரியாது. இது மெயின் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பண்ணுற தப்பு. இப்போ நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு உதாரணம் கொடுப்போம். அந்த உதாரணத்திலேயே நின்றுக்கூடாது. ஒரு கான்செப்டை விளக்கறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் கொடுத்துருப்போம்.
உதாரணம் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்குது, புரியுது அப்படிங்கறக்காக அதுலயே டொல் பண்ணிட்டு கான்செப்டை விட்டுறது. இது குழந்தைகள் இருந்து பெரியது இருந்து சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க இந்த இடத்துல பிரியுங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிற குழந்தைங்க ஈஸியா மார்க் வாங்கிடும். உதாரணத்தோடு புரியாம உதாரணத்தையோடு நின்னுக்கிறது, கான்செப்ட் என்னன்னு தெரியாம உதாரணத்திலே நின்று உதாரணத்திலே பதில் சொல்லிட்டு இருக்கிறது. கான்செப்டை உதாரணத்தை, அதாவது கான்செப்டை விளக்கறக்கு உதாரணத்தை பயன்படுத்தணுமே தவிர உதாரணத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, கான்செப்டை விளக்க கூடாது. டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது உதாரணத்தை வச்சு கான்செப்டை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. குருவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்க ஒரு உதாரணத்தை கொடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி கொடுப்போம். ஆனா சில சமயம் கொடுக்குற உதாரணம்ல ஆப்டா கரெக்டா இருக்கும்போது அதுலயே டெவலப் பண்ணிட்டு போறது. எதுக்காக அந்த கான்செப்ட்ங்கிறத விட்டு போட்டு அந்த உதாரணத்திலேயே டிராவல் ஆகுறது. இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்ததுங்க, அவங்க கொடுத்த உதாரணம் சூப்பரா இருந்தது எனக்கு பக்குங்க, ஐயோ. அப்ப they are dwelling in not in concept, they are dwelling in examples. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிள் மாத்திக்கிறதுக்கு குருவுக்கு ஃப்ரீடம் உண்டு சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னால நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. 1000 வருஷத்துக்கு முன்னால அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் இப்ப கேட்ட நமக்கு புரியாது. ஏன்னா எல்லாம் ஹோமத்தை வச்சு உதாரணம் கொடுப்பாங்க. இப்ப ஹோமங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நடைபெறுவது வீட்டுல பெரிய விஷயமா இருக்கு. அவங்க டெய்லி அக்னிகோத்திரி பண்ணுங்க, உதாரணம் அக்னிகோத்திரி ரிலேட்டடா கொடுப்பாரு குரு. ஸோ அதை மாத்திக்கலாம் நாம. அப்ப அதை ஏப்டா கொடுக்குறோம் அப்படிங்கும் போது குட் டீச்சிங். குட் டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா குட் எக்ஸாம்பிள் கொடுக்குறவங்க கண்டிப்பா குட் டீச்சர். பட் குட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்னன்னா அந்த உதாரணத்தை பத்தி இவங்க எதை முயற்சி பண்றாங்க, எந்த கான்செப்டுக்காக இவங்க இதை பிடிச்சிருக்காங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்ப அவன் சம்யக்கு கிரகணத்துல போயிடுவான், உத்தம அதிகாரியா இருவார் அவரு. இது சம்சய அதிகாரி என்ன பண்றது, ரெண்டாவது டைப்பு உதாரணத்திலே நின்னுக்கிறது. அப்ப ஹாஃப் புரியும் ஹாஃப் புரியலிங்கிற அர்த்தம். ஹாஃப் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அவங்களுக்கு பாருங்க அந்த கான்செப்டை நினைக்காம உதாரணத்திலே நிக்கிறவங்க ஒரு டவுட்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அது வந்து டவுட்ஃபுல் சொல்ல சம்சய கிரகணம். இது மத்தியம அதிகாரி. இவங்கெல்லாம் மத்தியம அதிகாரி. அடுத்தது மந்த அதிகாரி. இது அடுத்த 3வது குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகாக்கிரத சித்தம் பிரச்சனை அதுலதான். தமோகுண பிரதானம் ஏகாக்கிரத சித்தம். கிளாஸ்ல ஒரு லைன் விட்டுற வேண்டியது, அடுத்த லைன் வந்து பிடிச்சிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் 2 வந்து கிளாஸ்ல அலர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிக்கெட்டும் உத்தமமும் மத்தியமும் கிளாஸ்ல அலர்ட்டா இருப்பாங்க. புரிஞ்சுக்கிற விதத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். இந்த 3வது டிக்கெட் அதம அதிகாரிங்கிறது கிளாஸ்ல ஒரு லைன் கவனிக்கிறது, அப்புறம் 2வது லைனுக்கு ஒன்னா வெளியில போயிருக்கு மனம், இல்லையா தூங்கி இருக்கும். இந்த 2ல எதையோ ஒன்ன பண்ணும்போது சொல்லி கொடுத்தது தப்பா புரிஞ்சுக்கும். விபரீத கிரகணம்னு பேரு இதுக்கு. சுவாமி குரு சொல்லி கொடுக்கறது ஒரு கான்செப்டா இருக்கும், இவங்க கான்செப்டே மாத்தி விபரீத கிரகணம். பிகாஸ் ஆஃப் லேக்கிங் ஆஃப் ஏகாக்கிரத சித்தம். ஏகாக்கிரத சித்தம் 2 விதத்துல இல்லாம போகும். ஒண்ணு கிளாஸ்ல தூங்கிறது, இன்னொன்னு மனம் விக்ஷேபம். அது எங்காவது போயிட்டு இருக்கும். அடுப்படி, கிச்சனு, நேத்து போன கல்யாணம், முந்தானத்து சாப்பிட்டது, இந்த மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. அது எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியுது. அங்க போயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் யாரு, அதம அதிகாரி. அடுத்து இன்னொன்று இருக்கு, போன கிளாஸ்ல சொன்ன அனதிகாரி. இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கிரகணம். என்னது ஆ போட்டுக்குங்க, அக்கிரகணம். ஏதும் புரியாது. ஏன், ஏதோ ஒரு காரணம். எனக்கு எல்லாம் ஆல்ரெடி அதை சொன்னேன். என்ன நாங்களும் நிறைய படிச்சிட்டோம், நாங்க இத்தனை சாண்ட் பண்ணியிருக்கோம், இத்தனை வேதாந்த படிச்சிருக்கோம், இத்தனை ஆன்மீக கோயிலுக்கு போயிருக்கோம், இத்தனை டிராவல் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இத்தனை சாண்டிங் தெரியும், இத்தனை புக்ஸ் படிச்சிருக்கோம், இத்தனை பேர்த்தோட ஃபாலோயரா இருந்திருக்கோம், இவருடைய ஃபாலோயர், அப்படி சொல்லி சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நாம புரிஞ்சு வச்சதுக்கு இவங்க கரெக்டா சொல்றாங்களான்னு செக் பண்ணுவோம். எப்படி, நாங்க இத்தனை எல்லாம் போயிருக்கோம், இத்தனை ஆன்மீக இத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம், இத்தனை படிச்சிருக்கோம், இத்தனை சாண்ட் பண்ணியிருக்கோம், இத்தனை குரூப் பின்னால போயிருக்கோம், இத்தனை ஸ்பீச் கேட்டிருக்கோம், கச்ச ஆச்சுங்களா. அப்ப நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சது கரெக்ட். புரிஞ்சுங்களா, நான் புரிஞ்சது கரெக்ட். இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. எதுவும் மண்டைக்குள்ள போகாது. அதனால அவங்க என்னது அனதிகாரி, நாட்டரால் குவாலிஃபை. கிளாஸ்ல தாங்க உட்காந்துருப்பாங்க, ரெகுலரா வருவாங்க. நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாலே கிளாஸ்க்கு வந்துருவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா அந்த அனதிகாரி அக்கிரகணம் எதுவுமே, ஏன் அவங்க புரிஞ்சு வச்சதை இங்க கரெக்டான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க.
சுத்தம் எதுக்குமே குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 டிக்கெட் கூட மாத்திடலாம், அனதிகாரியை ஒண்ணுமே பண்ண முடியாது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த், ஒரே வேர்ட் அனுப்பிச்சு விட்டணும். ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நான் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க கமிங் டு கேனோபனிஷத்து, இங்க இருக்கிற குரு வந்து உத்தம அதிகாரி என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பின்னால சிஷ்யன் வாயை திறக்கும் போது தெரியும் அவன் ஏன் உத்தம அதிகாரி நாங்கள் இவ்வளவு பில்டப் பண்ணனா, அவர் என்ன கேள்வி கேட்டாரு குரு, அதுக்கு சிஷ்யன் எப்படி பதில் சொல்றான்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளே பிரிச்சுடுவோம். எஸ், ஹி இஸ் உத்தம அதிகாரி, வெல் குவாலிஃபைட் பர்சன். இப்ப இந்த பரீட்சை அதுல பாஸ் ஆகிறது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நாம முதல்ல தெளிவாயிக்கணும். எதுல ஒரு பரீட்சை வைக்கிறாரு, அவர் எப்படி பதில் சொல்றாரு. பரீட்சை வைக்கிறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு, அதுக்கு தான் சொல்றது சத்சங்கம். புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு, எந்த 3 டைப் ஆஃப் இருப்பாங்க. புரியாம இருப்பாங்க, கொஞ்சம் புரிஞ்சிருப்பாங்க, தப்பா புரிஞ்சவங்களும் இருப்பாங்க, நல்லா புரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அதை நாம வந்து குருங்கிறவரு அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பரீட்சை வைக்கிறது அப்படின்னா ஒரு கேள்வி கேட்ட பரீட்சைன்னு என்ன உட்காந்து பேப்பர்ல எழுதி கரெக்ஷனுக்கு போய் இத்தனை மார்க்கு ரேங்க் போடுறது அந்த சிஸ்டம் இல்லை. ஜஸ்ட் வாயை ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணா எங்களுக்கு நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு குருவுக்கு தெரியும். அப்பா என்ன பண்ணுவார், எதுக்கு அப்படி வைக்கிறாரு, உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை டென்ஷன் பண்றக்கா? அப்படி இல்ல, அடுத்த டீச்சிங் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், இவங்களுக்கு இவ்வளவு இந்த அளவு இந்த இடத்துல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அப்லிஃப்ட் பண்றதுக்கு எந்த வகையான டீச்சிங்கு, எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், என்ன டெக்ஸ்ட் உள்ள கொண்டாடணும் அடுத்ததுங்கிறது டிசைட் பண்றதுங்கிறது உங்க வாயிலிருந்து வர பதில். அதை வச்சுதான் குரு என்ன பண்ணியா பரிசு வைக்கிறாரு. இந்த இடத்துல வைக்கிறாரு பாருங்க, கேன உபனிஷத்திலே குரு பரிசு வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, தப்பா புரிஞ்சுக்கிட்டானா, இல்ல டீச்சிங் போதுமா, இன்னும் கண்டினியூ பண்ணணுமா, ஏதாவது தெரியணுமா இல்லையா, குருவுக்கு ஏதாவது தெரியணுமா வேண்டாமா. நீங்க வாயே திறக்கலிங் போது 100% லாஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட். இங்க பரீட்சை வைக்கிறாரு, அடுத்த செகண்ட் ஸ்டூடெண்ட் வாய் திறந்துடுவார். தட் இஸ் a responsibility of the student. குரு ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா பதில் சொல்லணும். ஐயோ அவங்க தப்பு எடுத்துக்குவாங்களா, இவங்க தப்பு எடுத்துக்குவாங்களா, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, நம்மளோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, நாம ஒரு மாதிரி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறோமே, எல்லாம் ஊதி போய் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த ஜென்மத்துக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த், அடுத்த ஜென்மம் குரு கிடப்பாரா நமக்கு தெரியாது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். சத் சங்கம் சொல்ல வரேன். ஏன் இங்க அதுதான் நடக்குது. we are doing இதெல்லாம் முதலே படிச்சு தெரிஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சத்சங்கன்னு ஒரு கிளாஸ் வச்சு நீங்க ஓபன் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. அப்பதான் நம்ம அடுத்தது எதை எங்க இடத்துல ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே, ஏன்னா நாங்க பாட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறாங்க அப்படின்னா அது இறங்கி வந்து மறுபடியும் கூட்டிட்டு போகணும் அவங்கள. அப்ப நாங்க எது வரைக்கும் இறங்குறது, ஏன்னா பின்ன விட்டா எங்க இறங்கிடுவோம், எல்கேஜி இருந்து ஆரம்பிச்சா இவங்க என்னப்பா அரைச்சமாவே இறக்குறேன்றோம். ஏன்னா அதெல்லாம் நல்லா புரிஞ்ச விஷயம். உங்களுக்கு எது புரியாத விஷயம் அங்கிருந்த வேற ஆரம்பிக்கணும். நாங்க அதுக்கு கீழே இறங்கினா என்னம்பீங்க, இப்போ சும்மா சொல்லி கொடுத்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதே எனக்கு நல்லா புரிஞ்சு அப்படிம்பீங்க. வாயும் திறக்க மாட்டீங்க. எப்படி புரியும், நாங்க என்ன ஓம் கிளீம் கிளாம் மண்டை போட்டா உங்களுக்கு உள்ள இருக்கிறத வெளியில் எடுக்க முடியும். வாயை திறந்தீங்கன்னா தான். எதுக்கு நான் சொல்றேன்னா சத்சங்கம் இடத்துல அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, சத்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரு பாட்டுக்கு நடத்திட்டு போயிட்டே இருப்பார் வருஷ கணக்கா, நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ ஆல்சோ. அதுல 4 நாளுக்கு எந்த பிரயோசனம் நடக்காது. வேதாந்தத்துல ஒரு ஸ்டெப் கூட உன்னால மேல எடுத்து வைக்க முடியும். வாயை திறந்து கேள்வி கேட்காதவர்கள் அல்லது பதில் சொல்லாதவர்கள் யாரை வேணா எடுத்துங்க, சத்சங்கத்தில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க ஒரு ஸ்டெப்பு கூட மேல எடுத்து வைக்க முடியாது. அது தப்போ சரியோ 100% தப்பா இருந்தால் இட்ஸ் ஓகே, அது வெல்கம். வாயை திறக்காம இருக்கிறதா பிரச்சனை. வாயை திறந்து தப்பா இருந்தா இட்ஸ் ஓகே. நாங்க ரெடி டு டீச். எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நாங்க உங்களை கூப்பிடுறோம். அப்ப அது இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், இந்த சாஸ்திரத்துல சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரு பரீட்சை வைக்கணும். பரீட்சைனா கேள்வி கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா பதில் சொல்லி வார்த்தைகள் சில சமயம் பார்த்தீங்கன்னா மனசுல கரெக்டா நினைச்சிருப்போம், வார்த்தைகள் தப்பா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல வார்த்தைகள் கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த வேர்டை போடு அப்படிங்கும் போதுதான் அடுத்த குரு ரெடி ஆவார். எந்த வார்த்தை போட்டா தப்பு வரும், எந்த வார்த்தை போட்டா கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க போது அடுத்த குருவை ரெடி பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீச்சிங் போகும்போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா தப்பா புரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா நாம சொல்லி நம்ம குரு கரெக்ட் பண்ணார் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உள்ள போகும். ஸோ சத்சங்கம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அதிகாரி பத்தி பார்த்தோம், 2வது சத்சங்கம் இஸ் வெரி, குருங்கிற பரீட்சை வச்சு ஆகணும். அப்பதான் கிளாஸ். அப்போ
அவர் வார்டு நடத்திட்டு இருக்கிறது எந்த வயசுல யாருக்கும் பிரயோசனம் கிடையாது. அவருக்கு யூஸ் ஆகும் நிதித்தியாசனம் அல்லது ஞான நிஷ்டை, அவர் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வயசுல பிரயோசனம் கிடையாது. ஆச்சுங்களா? அடுத்த பாயிண்ட், இப்போ எதை வச்சு கொஸ்டின் கேட்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முதல் அத்தியாயத்தில் 4வது மந்திரத்தில் ஒரு டீச்சிங் இருந்தது. எதை அங்க என்ன இருந்தது, எதை, அதாவது அந்நிய தேவ விதித்தம், இதெல்லாம் மண்டையில் இருக்கணும், அப்பதான் இந்த கிளாஸ் ப்ரொசீட் ஆகும். 4வது மந்திரத்துல ஒரு குரு டீச் பண்ணார், அதை வச்சுதான் அவர் கேள்வி கேட்பாரு, அதை வச்சுதான் அவனு பதில் சொல்லுவான். அப்பதான் உங்களுக்கு இது டீச்சிங்கே புரிய போகுது. எதை வச்சு? அந்நிய தேவ விதித்தம், அந்நிய தேவ அவிதித்தம். அந்த பிரம்ம தத்துவம் நீ அறியப்பட்டதை காட்டிலும் வேறானது, நீ அறியாததை காட்டிலும் அது வேறானது அப்படின்னு ஒரு டீச்சிங் அந்த இடத்துல நிற்கும். அந்நியத்து ஏவ விதித்தம், விதித்தம்னா வித்து, உன்னையே தெரிஞ்சதை காட்டிலும் அது விதித்தம், வேறானது, விதித்தத்திலே அது வேறானது. அப்ப தெரியாம இருக்கிற விஷயத்துல ஒன்னானா அதுவும் கிடையாது. இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறதா அவர் பரிச்சு வைக்கிற இடம். ஏன்னா இதுதான் மெயின் சப்ஜெக்ட். நீ அறிந்ததை காட்டிலும் வேறானது, அறியாதை காட்டிலும் அது வேறானது. அப்ப அவர் என்ன சொன்னாரு? அறிந்ததை காட்டிலும் அறியாததை காட்டிலும் போது அது அறிவடு பொருளாக இருக்கிற விஷயம் அல்ல, அறிபவனின் சொரூபம். ஏன்னா அறிதல் அப்படின்ட்டா அது அறிவடு பொருள். இது வரைக்கும் நீ எத்தனையோ தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. 40 வருஷம் 30 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்ததுல எத்தனையோ தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா தெரியாததுங்கிறது இன்னும் கடல் அளவுக்கு இருக்க போகுது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது இன்னும் இவ்வளவு இருக்குது. இது ரெண்டையும் காட்டிலும் பிரம்ம தத்துவம் வேறானது. அப்படிங்கும் போது இது அறிவோடு பொருள் அல்ல. உன்னுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்க வச்சு இந்திரியங்களை பயன்படுத்தி இந்திரிய அகோச்சரம் கிடையாது, இது கோச்சரம் கிடையாது, இது இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டது. அப்ப அறிபவன் எவனொருத்தன் இந்த அறிவடு பொருளை அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய சொரூபம் அப்படிங்கிற டீச்சிங் அங்க பண்ணியிருந்தார். அந்த டீச்சிங் இப்ப நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்பதான் இந்த மந்திரம் நமக்கு புரியும். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு கேள்வி, ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. என்ன சொல்றாரு? அப்படியே மீனிங் படிச்சுட்டே வரலாம். சுவேத, இப்போ பிரம்மனை அறிந்தாயான்னு ஒரு கேள்வி கேட்பேன். நீ அறிஞ்சேன்னு சொன்னா தப்பு, அறியலின்னு சொன்னாலும் புரியலின்னு அர்த்தம். இப்ப தெரியலின்னு நமக்கு எப்படி தெரியும்? பிரம்மனை பற்றி அறிந்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவர் திருப்பி நீ பதில் சொல்லும்பா, அவரே அதான் சொல்ல பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்டு பிரம்மனை நீ அறிந்தாயான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ பதில் சொல்ற என்னன்னு? நான் பிரம்மனை நன்கு அறிவேன் இதி மன்யசே, நீ கருதினான். பிரம்மனை எனக்கு நான் நன்கு அறிவேன் என்று எதி மன்யசே, நீ நினைச்சினா அஸ்ய இந்த பிரம்மனுடைய எந்த ரூபம் துவம் நீ அறிந்தாயோ, அதாவது ஃபர்ஸ்ட் நான் பிரம்மனை அறிவேன் நீ செஞ்சு, உனக்கு நான் பிரம்மனை அறிவேன் நீ நினைச்சினா நீ உண்மையில அறியலின்ற. அறியலின்னா அறியல, அது உனக்கே தெரிஞ்சு போச்சு. நான் பிரம்மனை எவ்வளவு கன்ஃபியூசிங் பாயிண்ட், அலர்ட்டா இருந்தா மட்டும்தான் வேணா, ரொம்ப சூக்ஷ்மம். என்ன சொல்றாரு? நீ அறிந்தேன்னு சொன்னீன்னா நீ அறியல. இது என்ன பதில் பாருங்க? நீ நான் பிரம்மனை நன்கு அறிவேன் என்று நீ கருதினால் எப்படிப்பட்ட பிரம்மம் அது விளக்குறார். பிரம்மனை அறிவேன் என்று நீ கூறினால் உண்மையில் நீ அறியவில்லடா. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவான் குரு. சிஷ்யன் சொல்லுவார், குரு கேள்வி கேட்டார், விளக்கிட்டார். அப்போ இது எப்படிப்பட்ட பிரம்மம்? மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் விலங்குகளிடத்திலும் தாவரங்களிடத்திலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற பிரம்மம். அதையும் சொல்லிடுவார். எது? மனிதர்களிடத்தும் தேவர்களிடத்திலும் எல்லா தேவதைகளிடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களிடம் விலங்குகளிடம் தாவரம் எல்லாமே எடுத்துக்கங்க. அதனிடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற, அப்படி அந்த மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரம்மத்தை நான் அறிந்தேன் நீ கூர்னினா நீ அறியலேன்னு அர்த்தம்ன்றார். அப்படியே ஸ்டூடெண்ட் எப்படி பதில் சொல்லுவான்? அறிஞ்சேன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்னு கேட்டா, புரிஞ்சு எனக்கு அறியறேன்னு சொன்ன நீ தப்புடா, நீ அறிய. எப்படி இது கன்ஃபியூஸ் ஆகுதே? அப்ப நீ அறிந்தேன் நீ சொன்னேன்னா அது வரையறுக்கப்பட்ட ஒரு லிமிட்டடான ஒன்னைத்தான் நீ அறிஞ்சு வச்சிருக்கீன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் பிரம்மம் அப்படின்னு என்னன்னாங்க, அறிந்தேன்னு சொன்னா நீ அறிவடு பொருளாக பிரம்மனை அறிஞ்சேன்னு நீ சொன்னீனா
நீ இன்னும் அறியலின்னு அர்த்தம். ஏன்னா நீ அறிவடு பொருளாக எதை எதை பார்க்குறியோ அது காலத்தக, தேசத்தக, வசுத்தக ஒரு வரையறுப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை தான் நீ பார்க்க முடியும், கேட்க முடியும், சாப்பிட முடியும், நுகர முடியும். இந்த விஷயம் வரையறுப்புக்கு உட்படாத விஷயம். ஆனா நீ என்ன சொல்ற, நான் அறிவடு பொருளாக அறிந்தேன். நீ அறிந்தேன்கிற வேர்டுக்கு முன்னால என்ன ஆட் பண்ணிக்கணும், அறிவடு பொருளாக நீ அறிந்தேன் பிரம்மனை என்று நீ கூறினால் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, பிரம்மானுபவம், பிரம்மானந்தம் ஏற்பட்டதுன்னா உண்மையில் நீ அறியலின்னு அர்த்தம். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு 8 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு பண்ற பெரிய தப்பு இங்க நாம பண்ணலாம். என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஏன் இந்த இடத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் குரு பரிச்சை வைக்கிறார். இப்போ யூஸ்வலாக சிரவணம், அதாவது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இருக்குங்க. பரோட்ச ஞானம் கிளாஸ் வர்றதுக்கு முன்னால் பிரம்மங்கிற வேர்டை உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டிருந்தாலும் ஏதோ ஒரு ஆனந்தத்தில் ஒரு அப்ஜெக்டிவாக அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பிரம்மாண்ட சாப்பாடு எப்படி இருந்தது, பிரம்மானந்தமாக இருந்தது. ஏதோ 4 பேர் சொன்னாங்க கேட்டனாம்னு சொல்லிட்டு, பட் பிரம்மங்கிற அந்த வேர்டு கான்செப்ட் நம்ம தெரியாமல் தான் கிளாஸ்க்குள்ளே வரோம். வந்ததுக்கு அப்புறம் குரு என்ன பண்ணுவாரு, சிரவண காலம், இது பிரம்மம்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும்போது நமக்கு அந்த பிரம்மம் ஒரு அறிவடு பொருளாகத்தான் முதல்ல புரியும். ஒன்று இருக்கு, அது இப்படி இருக்கு, அது அறிவா இருக்கு, அது எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறது புரியும். புரிஞ்சோடனே எல்லாம் என்ன நினைச்சுக்கிறது, பிரம்மனை நான் அறிவேன். புரிஞ்சுங்களா? இப்ப ஸ்டூடெண்ட் அவர் எங்க நினைக்கிறாரு, அறிவேங்கிற ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல நிற்கிறான். என்னன்னு, பிரம்மம்னு ஒன்று இருக்கு, ஐ நோ தட். அது காலா தீத்தக எல்லா வேர்டு போட தெரியும். பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னதோட மட்டும் இல்லைங்க, சாஸ்திரம் என்னென்ன வேர்டு போடுச்சு, நிர்குணக, காலா தீத்தக, சாஸ்வதக, நித்தியக, எல்லா வேர்டும் தெரியும். பிரம்மனை எனக்கு தெரியும்ட்டா அவனுக்கு உண்மையில தெரியலன்னு அர்த்தம். ஏன், அவன் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான், பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அது இருப்பாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது, அழிவற்றதாக இருக்கிறது, பிறப்பற்றதாக இருக்கிறது, மாறுதலுக்கு உட்படாமல் இருக்குது, இறப்பற்றதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் உண்மையில் பிரம்மனை அறியலை. அப்படின்னா சிரவணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மனனம், அந்த விஷயத்தில் இருக்கிற டவுட்டு கிளியர் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணும்போது தான் அது வரைக்கும் பரோட்ச ஞானம் பேரு. அதை அபரோக்ஷ ஞானம்னா என்ன ப்ரொக்ளைம் பண்ண தெரியணும், நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு ஸ்டூடெண்ட் வாயிலிருந்து வரணும். நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு, அது ஜென்ரலா சொல்ற வேர்டு. நீ எப்படி இருக்கிறேன்னா நான் பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ண உள்ள ஜி சொன்னாரு அப்படியே ஒப்பிக்கிறது இல்ல. கேன உபனிஷத்துல அந்த வேர்டு வந்திருக்கு, என்ன, அகம் பிரம்மாஸ்மி, அதனால நான் சொல்றேன் அகம் பிரம்மாஸ்மின்னு அல்ல, அதை நேரடி ஞானம்னு பேர். அப்ரோக்ஷம் என்ன, நேரடியாக அதை அறிந்து உணர்ந்து. இட் இஸ் நாட் அனுபவம், அதை உணர்ந்து சொல்லுதல் வேறு, அனுபவங்கிறது என்னை தவிர்த்து வேறானது, உணர்வுங்கிறது என்னை பற்றிய சொரூபத்தை பற்றிய ஞானம். அதுதான் என்னது, கம்ப்ளீட், நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன். இப்ப ஸ்டூடெண்ட் பண்ற தப்பு என்ன, அதை நான் ஒரு அனுபவமாக அனுபவிச்சேன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க, பிரம்மானந்த அனுபவம் ஏற்பட்டது, நான் பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன்னா அவங்க பிரம்மனை சுத்தமா அறியலின்னு அர்த்தம். அல்லது நான் பிரம்மனை ஒரு பொருளாக அறிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அறியலின்னு அர்த்தம். செகண்ட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்றது, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க, இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்கிறது புரியலின்னு அர்த்தம். ரெண்டாவது, நான் அது பிரம்மனாக, அதாவது பிரம்மனை அறிந்து விட்டேன் அப்படிங்கிறதும் தப்பு. இன்னொன்னு, 3வது குரூப் ஸ்டூடெண்ட் சகுண பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டு நான் முழுமையாக நிர்குண பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எது, சகுண பிரம்மம்னு என்ன, தேவதைகள், அந்த தேவதைகளை பற்றிய அறிவு, அதில் ஒரு மெடிடேஷன், அதில் ஒரு அனுபவம், அதில் ஒரு அவாந்தர பலன், இதோட என்ன முடிச்சுக்கிறது, சகுண பிரம்மத்தோட நிர்குண பிரம்மம், அவ்வளவுதான். ஸோ சகுண பிரம்மே முழுமையான நிர்குண பிரம்மமாக கற்பனை பண்ணிக்கிறது. அப்ப சகுண பிரம்மத்தினுடைய விளைவுகள் என்ன, நீங்க மெடிடேஷன் பண்ணிருப்பீங்க, ஸ்ரதா தேவதா, அதுல மெடிடேஷன் பண்ணிருப்பீங்க, அல்லது அதுல ஒரு பக்தி பூர்வமாக உங்களுக்கு ஒரு பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், தேவதைகள் கூட காட்சி தந்திருக்கலாம், இல்லைன்னு யாரும் சொல்லல, கண்ணுல கண்டிருக்கலாம், சில பேர் கனவுங்கிறதே போய் அதுல வேற சொல்லுவாங்க, கனவுல கண்டிருக்கலாம், ஓகே எப்படி வேணா எடுத்துங்க, கனவுல கண்டிருக்கலாம், இல்ல நீங்க உட்கார்ந்து பார்த்துருக்கும் போது அப்படியே உங்க கண்ணு முன்னால கூட காட்சி அளித்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சகுணமே என்ன நினைச்சுக்கிறது, நிர்குண பிரம்மமாக புரிந்து கொள்ளுதல். 3 மிஸ்டேக் 10 வருஷம் படிச்சவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிராக்டிக்கலா கண் கூட பார்க்கணும்.
10 வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட பேசுங்க, இந்த 3ல எங்க ஒரு பக்கம் லாக் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, நான் ஒரு அனுபவமா அனுபவிச்சேன், கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மானந்த அனுபவம் ஏற்பட்டது எனக்கு. அதுக்கு தான் ஒருத்தர் புக்கு போட்டுருந்தார், அடிக்கடி நான் சொல்லுவேன். பிரம்மானந்தம் எப்படி எனக்கு ஏற்பட்டது, ஒரு புக்கு வேற போட்டு மார்க்கெட்ல வேற அதை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி வந்ததாமா, படுத்திருந்தாராமாம் பிரம்ம முகூர்த்தம். அதை எழுதும் போது பார்க்கணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஒளி ஒன்று ஜன்னல் வழியாக வந்தது. புக்கில் இருக்குங்க அது, ஜன்னல் வழி. அதை படிக்கிறவங்க என்ன ஆவாங்க, அப்ப என்ன பண்ணுவான் படிக்கிறவன், நமக்கு அதான் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த புக்கில் பேன் பண்ணணும். யார் பண்றது? ஜன்னல் வழியாக ஒரு ஒளி வந்தது. எங்கள் குருஜி ஃபோட்டோவை நான் மாட்டி வச்சுருந்தேன். அது அந்த ஒளி அப்படியே குருஜி ஃபோட்டோ ஒரு சுற்றுச்சு. அப்புறம் எனக்குள்ளே என்னை ஒரு சுற்றுச்சு. அப்புறம் ஜன்னல் வழியாக போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு பிரம்மானந்த அனுபவம் ஏற்பட்டது. ஐயையோ, அதெல்லாம் பிரம்மானந்தம் இட் இஸ். ஏன்னா எதை ஒன்று நீங்கள் பார்க்குறீங்களோ, அறிவடு பொருளாக பார்த்துட்டீங்களோ, அது அறிபவன் அல்ல. இவ்வளோதான் சிம்பிள். அறிவடு பொருளாக ஒரு பொருளை பார்த்துங்க. லைட்டுங்கிறது எனக்கு அறிவடு பொருள் தானே. அப்ப எப்படி, அது ஜடம் தான். எது எது அறிவழி பொருள் திருஷ்டத்வாத், அது என்னது, ஜடம். அப்ப பிரம்மம் என்ன ஜடமா? திருப்பி கேட்கற காலையில் அங்கே புக்கு க்ளோஸ் பண்ணி விழுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி புக்கு போடுற அளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், நான் கற்றுக்கிட்டனால புக்கு போட்டிருக்காரு. தவறு, அனுபவம் கிடையாது. ரெண்டாவது, பிரம்மம் இருக்குதுன்னு புரிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிரம்மம் இருக்குதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். பட் தட் இஸ் நாட் கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் எப்படித்தான் இருக்கும், எல்லாத்துக்கும் பிரம்மம் இருக்குதுன்னு தான் புரியும். அப்புறம் நான் பிரம்மனாக இருக்கிற வரைக்கும் கிளாஸ் ப்ரொசீட் ஆகி விசாரம் பண்ணி பண்ணி மனநம் நிதித்தியாசனம்லாம் போய்தான் என்ன ப்ரொக்ளைம் பண்ண முடியும், அகம் பிரம்மாஸ்மி. அந்த கருத்து நிச்சயம். அதுல எப்படி இருக்கணும், நிச்சயம். எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் என்ன ப்ரொக்ளைம் பண்ண தெரியணும், அகம் பிரம்மாஸ்மின்னு. சில பேர் சந்தோஷமா இருக்க காலத்துல அகம் பிரம்மாஸ்மி ப்ரொக்ளைம் பண்ண முடியுதுங்க. ஏதாவது துக்கம் வந்துட்டு என்னால அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி அல்ல, அது சம்சய சகித ஞானம். அதுவும் கிடையாது. அது அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. எது அறிவடு பொருளாக பார்க்கறது அல்லது பிரம்மம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது, எது கம்ப்ளீட், அகம் பிரம்மாஸ்மி. இதை கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது சகுண பிரம்மத்தையே முழுமையான நிர்குண பிரம்மமாக, அதுதான் கடவுள். நான் கும்பிடுறேன் பார்த்தீங்களா சாமி, அதை தவிர வேற ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு அதுல போய் ஒட்டிக்கிறது. சகுண பிரம்மத்திலேயே போய் ஒட்டிக்கிறது. அதை தாண்டி நிர்குண பிரம்மத்துக்கு அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. நான் கும்பிட்ற தெய்வம் தான் எனக்கு எல்லாமே கொடுக்குது, அதுக்கு தெரியும், அது எல்லாமே எனக்கு வேணுங்கிறது. இட்ஸ் பக்தி, இல்லைன்னு சொல்ல, பட் தட் இஸ் நாட் கம்ப்ளீட். இந்த தப்பு ஸ்டூடெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் சத்சங்கமே வைக்கிறது, விளையாட்டு இல்லை. இப்போ இது 3 தப்பையும் ஒரு ஸ்டூடெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதிகமோ அதிகம். while you are understanding on the while you are traveling the path of Vedanta, இந்த தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் 100% are there. 1% 2% சொல்ல மாட்டேன், 100 பங்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தப்பை பண்றதுக்கு. ஏன்னா புரிதலில் வருகிற ப்ராப்ளம், குவாலிஃபிகேஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும். உடனே அதுக்காக நீ நான் குவாலிஃபைட் தோர்த்தவா முடியும், ஓப்பன் பண்ணு, என்ன டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன் வளர்த்திக்கணும், டவுட் மனநம் நிதித்தியாசனம் சைட் பை சைட் போகணும். அதுக்காக என்ன பண்றாரு, ஸ்டூடெண்ட்டை கேட்கிறாரு. இப்ப என்ன கண்டாரு, நீ அறிவடு பொருளாக அறிஞ்சே நீ சொன்னாங்கிறது அவர் அறிவடு பொருள் ஆட் பண்ணல. அறிந்தேன், பிரம்மனை அறிந்தேன் நீ சொன்னா வாயை திறந்து நீ அறியலின்னு அர்த்தம். அதுக்கு உடனே பதில் சொல்லுவா. கடைசி அது வேர்டு பாருங்க, தே மன்யே விதித்தம். அதாவது ஃபர்ஸ்ட் எதி மன்யசே, அது குருவோட வார்த்தை. எது வரைக்கும் இங்க பகவத்கீதை மாதிரி பகவான் உவாச்ச சச்சய உவாச்ச அதெல்லாம் வராது, நாம தான் எழுதிக்கணும். எதுல இருந்து எது வரைக்கும் குரு உவாச்ச, எதி மன்யசே சுவேதி, அதுல இருந்து மீமாம்சியமேவா, நீ விசாரம் இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு அர்த்தம். எப்ப நான் பிரம்மனை நீ அறியறேன்னு சொல்றியோ அப்ப நீ மீமாம்சம் பண்ணணும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, மீமாம் கடைசி 4th லைன்ல மீமாம்சியமேவா, அது வரைக்கும் குரு வாச்ச பிராக்கெட் போட்டுருங்க. இது குரு சொன்னது, அவன் பதில் ஒரே ஒரு வேர்டு, சரி 3 வேர்டு, தே மன்யே வேதித்த. இது சிஷ்யனோட, சிஷ்ய உவாச்ச எழுதிக்க. இந்த 3ம் சிஷ்ய உவாச்ச. அந்த மந்திரத்திலே எழுதி வச்சீங்கன்னாக்கா ஃபியூச்சர் எடுத்து படிக்கும் போது நமக்கு ஞாபகம் வரும். ஓ இது குரு சொல்ற. ஏன்னா ஒரே இல்லை 2 போட்டாச்சு, யார் பேசுறாங்கன்னு தெரியாது. அப்போ மார்க் பண்ணிக்கணும். அப்போ குரு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் அறிவேன் நீ சொன்னீன்னா நீ இன்னும் அறியலப்பா, அப்போ யூ நீட் மோர் மீமாம்சம் ஒரு வேர்டு வருது. மீமாம்சம் அப்படின்னா பூஜ்ய விசாரம்னு சொல்லுவோம். இறைவனை பற்றிய சிந்தனைக்கு மட்டும்தான் மீமாம்சம் போடும். விசாரம் இறைவனை பற்றிய பிரம்ம தத்துவத்தை பற்றிய விசாரத்துக்கு பேரு மீமாம்சம்.
விசாரம்னு அர்த்தம். பூஜ்ய விசாரம் சொல்வோம். ஒரு பூர்ணத்துவத்தை பற்றிய பிரம்மத்தை பற்றி விசாரத்துக்கு என்ன சொல்ல, வேற எங்கேயும் இந்த மீமாம்சகர் வேர்டு போடக்கூடாது. இப்ப நாம ஒரு சகசிரநாமம் எடுத்து வச்சு மீனிங் விசாரம் பண்றோம், அதுக்கெல்லாம் அதுக்கு வந்து சகுண பிரம்ம நிர்குண பிரம்மத்தை நீங்க விசாரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மீமாம்சம். சும்மா தேவதையோட அழகை வர்ணிச்சிட்டு இருக்குது அப்படின்னா அது மீமாம்சம் கிடையாது. நிர்குண பிரம்ம தத்துவம் சகுண பிரம்ம தத்துவத்தை பற்றிய விசாரத்துக்கு பேரு பூஜ்ய விசாரம் அல்லது மீமாம்சம். இவர் என்ன சொல்றாரு, நீ பிரம்மனை அறிவேன்னு நீ சொல்லிட்டீனா நீ இன்னும் கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணும்பா, அடுத்த உபநிஷத் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு வந்து உட்கார்ந்துருன்றாரு. எப்போ பிரம்மனை பற்றி அறிவே நீ சொல்லிட்டீனா நீ எப்படி அறிஞ்சிருக்காத, அதை அறிவடு பொருளாக ஒரு வரையறுப்புக்குட்பட்ட பொருளாக ஜடமாக நீ அறிஞ்சு வச்சிருக்க. அதனால யூ நீட் சம் மோர் உபனிஷத் கிளாஸஸ், கம் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளடக்கி அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை. அதுக்கு ஸ்டூடெண்ட் பதில் சொல்றான் பாருங்க, என்னன்னு சொல்றான், தே மன்யே விதித்த. என்ன பதில் அளிக்கிறான், பிரம்மனை அறியப்பட்டதாகவே நான் மன்யே, பிரம்மனை அறியப்பட்டதாக அறிகிறேன் ஜி, எனக்கு புரிஞ்சிருச்சு ஜி, பிரம்மனை நான் அறிஞ்சேன் ஜி, நிச்சய ஆத்மிகா புத்தி, நோ டவுட். ஓப்பன் வாய் மூணுன்னு அடுத்த வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு அடுத்த சங்கராச்சாரிய எழுதுவாரு பாஷ்யம், சிங்கத்தை போல் எழுந்து பதில் கூறினான் அப்படிம்பார். அந்த சிங்கத்தை போன்று அவன் என்ன பண்ண, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல, இப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, அறிஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நீ அறியலின்ட்டாரு. இப்ப பாருங்க அந்த ஸ்டூடெண்டோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இப்போ அறிஞ்சேன்னு சொன்னாலும் மாட்டிக்குவான், ஏன்னா அறிவடு வரலாங்க, நீ அறிஞ்சனா நீ அறிஞ்சா உட்கார்றான்ருவார். அறினாலும் புரியல, ஆனா இவனுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப குரு வந்து என்ன, இவனுக்கு சிஷ்யனோட கடமை என்ன, எனக்கு சரியா புரிஞ்சிருக்குன்னு குரு கிட்ட சொல்ற. புரியுதுங்களா, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். குரு கேட்கிறாரு, நீ அறிவடு நீ பிரம்மனை அறிஞ்சேன்னு சொன்னா நீ அறியல, அப்ப யூ ஹாவ் டு கம் டு நெக்ஸ்ட் கிளாஸ்ன்ற. ஆனா சிஷ்யனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும், எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு குரு கிட்ட சொல்லணும். அதே வார்த்தையை தான் போட்டு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவர் தான் உடனே போன்றாரு, தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னாவே நீ உனக்கு தெரியலடா போடான்றாரு. இவன் எப்படி சொல்றான்னு பாருங்க. என்ன சொல்லி, அதுதான் சொன்ன உத்தம ஸ்டூடெண்ட்னு, என்ன சொல்லி எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறத வெளிப்படுத்துறான். என்ன சொல்ல முடியும், நீ யோசனை பாருங்க. நாமளா இருந்தா இவருக்கு வேற வேலையில தெரிஞ்சுன்னு சொன்னா உனக்கு தெரியலன்னு அனுப்புறாரு, அப்புறம் தெரிஞ்சுதான்னு கேட்டா நம்ம என்ன எனக்கு ஆனா புரிஞ்சிருச்சுன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் அதுக்கு சொல்ல. ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ற வேர்டு என்ன தெரியுங்களா, எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அதாவது எனக்கு தெரியுங்கிறது எனக்கு, அதாவது அழகான அங்க இருக்கிறத நான் படிக்கிறேன். என்னால் பிரம்மன் அறியப்பட்டதாக நான் கருதுகிறேன். இது ஆன்சர், ஒரே வேர்டு, நான் என்னால் பிரம்மம் அறியப்பட்டதாக நான் கருதுகிறேன் அப்படின்ட்டு உடனே ஸ்டாப் பண்ணல. இப்ப ரெண்டாவது மந்திரம் எழுதிக்கிங்க, சிஷ்யன் கண்டினியூ பண்றார். அப்பதான் பாஷை எழுதுவார் சங்கராச்சாரியர், சிங்கத்தை போல் எழுந்து நின்று அவன் பதில் கூறினான், பயப்படல. ஐயோ என்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு ஜி, வந்து இப்படி ட்விஸ்டா கேள்வி கேட்கிறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு மீறின ட்விஸ்ட்ல இவன் பதில் சொல்றான். எனக்கு ட்விஸ்டான கேள்விதான், அறிஞ்சேன்னு தெரிஞ்சா நீ அறியலீன்னா எப்படி பதில் சொல்லுவான். அப்ப சிஷ்யன் ட்விஸ்டாவே என்ன சொல்றான், அவன் எப்படி கேள்வி கேட்டாரோ அதே மாதிரி ட்விஸ்டா பதில் சொல்றான். நம்ம அதை படிச்சுட்டு அதோட விளக்கம் போலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், நான் பிரம்மத்தை அறியப்பட்டதாக எனக்கு புரிஞ்சிருச்சு ஜி, நீங்க சொல்லி கொடுத்த பிரம்ம தத்துவம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எப்படியாமா, நாகம் மன்யே சுவேதிதே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோ நஸ்தத்வேத தத்வேத நோன்ன வேதேதி வேதச்ச. ரொம்ப சின்ன சின்ன வேர்டு தான், பட் அதிசூக்ஷ்மமான பதில். நான் பிரம்மனை அறியப்பட்டதாகவே நான் காண்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் மந்திரத்துல, ஒருவேளை சுவேத நான் அறிவேன் இது நீ மன்னியசை நீ நினைப்பாய் என்றால், அப்படி நூனம் நிச்சயமாக பிரம்மனக பிரம்மத்துடைய ரூபத்தை, தப்ரம்னா அந்த வேர்டு பார்க்காம வந்துட்டோம், தப்ரமேவ நீ அது மாதிரி அறிஞ்சேன்னு நீ சொன்னீன்னா அது ஒரு கீழான புரிதல், தவறான புரிதல். தப்ரம்னா சிறிது மட்டுமே, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்க, ஓகே அவ்வளவுதானே தவிர முழுமையாக நீ பிரம்மனை அறியல. நீ தொம் வேத்த
கொஞ்சமா நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எப்படிப்பட்ட பிரம்மம்? எத்து அஸ்ய பிரம்மனுடையதாக உள்ள துவம், உன்னுடைய சொரூபமாக உள்ள அந்த பிரம்மம். எத்து அஸ்ய தேவேஷு தேவர்களுடைய சொரூபமாக உள்ள அந்த பிரம்ம தத்துவம். நீங்க மனிதர்கள் போது எல்லாமே நான் ஆட் பண்ணி சொன்னேன். மனிதர்கள், தாவரங்கள், செடி கொடி எல்லாத்திலையும் வெளிப்படுகிற அந்த பிரம்ம தத்துவம் தேவதைகளுடைய அண்டர்லைன் பண்றாரு. சகுன பிரம்மத்திலே உட்காந்துக்கிறாங்களா சில பேரு. அப்ப தேவதைகளுடைய சரீரத்தில் வெளிப்படுகிற அந்த பிரம்ம தத்துவத்தை நீ அறிகிறேன்னு சொன்னீனா திருப்பி என்ன பண்ணணும்? தேவேஷு அத்தனு நிச்சயமாக மீமாம்சை ஏவ, நீ கண்டிப்பா மறுபடியும் விசாரம் செய்யணும். எப்ப பிரம்மனை அறிந்தே நீ சொல்லிட்டியோ அப்போ யூ நீட் மீமாம்சா, நீ மறுபடியும் விசாரம் நீ செய்து புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அப்படின்றார். உடனே என்ன சின்ன சிஷ்யன் என்ன சொன்னா? மன்யே வேதி, நான் பிரம்மனை அறியப்பட்டதாக நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மந்திரத்தில் என்ன வேர்டு ஆரம்பிக்கிறான்? ஃபர்ஸ்ட் எடுத்துன சுவேத. என்ன வேர்டு குருஜி யூஸ் பண்ணாரோ அதே வேர்டு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றான். என்னன்னு? சுவேத, அந்த பிரம்மனை நன்கு அறிவேன் இதி. சுவேதன நன்கு நான் அறிவேன் இதி. அகம் என்ன பதில் சொல்றான் பாரு. அகம் ந மன்யே, நான் நன்கு அறிவேன் என்று நான் கருதவில்லை. நன்கு தெரியும்னு ந மன்யே. அதாவது என்ன பதில் கேட்டீங்கன்னா தெரியும் தெரியாது. இதுதான் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கனா. எனக்கு தெரியும், தெரியுமான்னு கேட்டாரா தெரியும் சொன்னாலும் மாட்டிக்குவோம், தெரியலின்னு சொன்னா தெரியலிங்கிற அர்த்தமா போயிடும். என்ன சொல்றான்? தெரியும் தெரியாது. இதுதான் ஸ்டூடெண்டோட பதில். அவர் என்ன கேட்டாரு? தெரிஞ்சது சொன்னீங்கன்னா உனக்கு புரியலின்றாரு. உனக்கு தெரியல, உண்மையில தெரியல, யூ நீட் மோர் கிளாஸஸ், அட்டன் மோர் உபனிஷத் கிளாஸ்ன்றாரு. இவன் என்ன சொல்றான்? பதில் எப்படி தெரியுமா சொல்றான்? தெரியும் தெரியாது. இதைத்தான் அவன் விளக்குறான். இப்ப அந்த மூணுல கவனிச்சிங்கன்னா அது புரிஞ்சு போயிடும். தெரியும்னு சொல்றான், தெரியாதுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? ந மன்யே கருதுகிறேன் அல்ல. நவு விதேதி அறியவில்லை. தெரியும்னு தெரியாதுன்னு ஒரு பதில். உனக்கு பிரம்மனை தெரியுமான்னு கேட்ட என்ன சொல்றான் ஸ்டூடெண்ட்? நான் நல்லா தெரியும், தெரியும் ஆனா தெரியாது. இதுதான் பதில். அறியவில்லை என்று எனக்கு பிரம்மத்தை தெரியும்னு சொல்லல, தெரியலின்னு சொல்லல. புரிஞ்சுங்களா? இப்போ தெரியும்னு நான் சொல்லல, தெரியலின்னு சொல்லல. என்ன பதில்? அந்த இடத்துல இந்த வேர்டு அது அப்படிதான் வருது. தெரியும்னு நான் சொல்லல, தெரியலின்னு நான் சொல்லல. அப்போ குருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுங்களா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். தெரியும்னு நான் சொல்லல, அறிவடு பொருளாக நான் அறிஞ்சேன்னு சொல்லல, ஆனா பிரம்மத்தை நான் அறிவன் சொரூபமாக அறியின்னு சொல்ல. சோ என்ன? அறிவடு பொருளாக நான் அறிந்து கொள்ளவில்லை, என்னுடைய சொரூபமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அறிவடு பொருள் தான் என்ன இருக்கும்? தெரியும் தெரியாதுங்கிறதுல எங்க வரும்? அறிவடு பொருள் தான் ஜீ வரும். ஒண்ணு சிலதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பேன், சிலதெல்லாம் தெரியல. சோ அது அறிவடு பொருளாக இல்லாமல் என்னுடைய சொரூபமாக அகம் பிரம்மாஸ்மியாக நான் புரிந்து கொண்டு விட்டேன்கிறத ஓப்பனா சொல்லாம, ஏன்னா குரு ட்விஸ்ட் வச்சு தானே கேட்டாரு. அப்ப எது புரிஞ்சுதோ புரியலையோ உங்களுக்கு இது புரிஞ்சா போகுது. என்னன்னு குரு கேட்ட கேள்வி, அறிவடு பொருளாக நீ பிரம்மனை அறிந்தா என்றால் நீ உண்மையில் அறியவில்லை. யூ நீட் மோர் மீமாம்சா. சிஷ்யன் சொல்றான், நான் பிரம்மனை அறிஞ்சிருக்கேன். ஆனா எப்படி சொல்றான்? எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன், தெரியும்னு சொல்லல, தெரியலின்னு சொல்லல. அப்படிங்கும் போது என்ன அர்த்தம் சொல்ல வரா? அறிவடு பொருளாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லல, ஆனா பிரம்மனை தெரியலின்னு நான் சொல்லல. என்னவா தெரிஞ்சு வச்சிருக்கேன்? அறிபவனின் சொரூபமாக அகம் பிரம்மாஸ்மியாக நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் சுவாமிஜி, குருஜி. அப்படிங்கறதான் அவன் இப்படி வார்த்தைகளை போட்டு விளக்குறான். என்ன சொல்றான்? அறியவில்லைன்னு தெரியல, அறியும்னு நான் சொல்லல, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லல, எனக்கு தெரியலின்னு நான் சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாசியாக நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றான். அறிந்ததில் அறியப்படா, அதாவது இதுவரைக்கும் நான் தெரிந்த விஷயத்திலிருந்து அது என்னென்ன அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வந்தானா, நான் அறிவடு பொருளாக பிரம்மனை அறியலை, அறிபவன் சொரூபமாக நான் அறிந்து கொண்டேன்.
அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு பேர்டு விதித்தம் அவிதித்தம் இருந்து வேறுபட்டதுன்னு, அந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கேங்கிறத இப்ப கொண்டு வரா. நீங்க 4வது மந்திரத்துல சொன்னீங்க இல்லையா, நீ அறிந்ததிலிருந்து வேறுபட்டது அறியாததிலிருந்து வேறுபட்டதுன்னு ஒரு டீச்சிங் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட பதில். அறிந்ததில் அறியப்படாததில் இருந்து அது வேறுபட்டதாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஆனா என்ன சொல்லவன், அகம் பிரம்மாஸ்மியா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அறிந்ததிலிருந்து வேறுபட்டதாகவும் அறியாத விஷயத்திலிருந்தும் அது வேறுபட்டதாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமிஜி, குருஜி அப்படிங்கிறதா அவனுடைய பதில். சொல்லி முடிச்சுட்டு இது அவ்வளவுதாங்க. இதுதான் அதனுடைய விளக்கம் நம்ம பார்த்தோம். அறிவோட பொருளாக நான் அறியல, அறிவோருடைய சொரூபமாக நான் அறிஞ்சுக்கிட்டேன். இதுதான் டைரக்ட் ஆன்சர். அதை அவர் சூட்சமா சொல்றார். இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அப்படி சொன்னோன்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், இந்த நான் இப்போ எங்க நிறைய பேர் கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவன் ஒரு மட்டும் ஸ்டூடெண்ட் இல்லை, நிறைய பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றான், இந்த மாதிரி யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே பிரம்மனை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி, நான் அறிந்ததிலிருந்து வேறுபட்டது நான் அறியாததிலிருந்து வேறுபட்டதுன்னு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் யாருதான், நான் மட்டும் இல்ல குருஜி, எல்லாரும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறது எதுக்காக சொல்றான்னா, நான் மட்டும் புரிஞ்சுக்கல, இந்த கிளாஸ்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க. ஆனா வார்த்தையை போட்டு நான் சொல்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அவங்க சொல்ல தெரியாம உட்கார்ந்துருக்கலாம், ஆனா அவங்களும் புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லி கொடுத்தா ஒருத்தர் தான் உத்தம அதிகாரி தான், ஒருத்தர் தான் இருப்பா, அவங்க தான் புரிஞ்சுக்கிறது. பல பேர் புரிஞ்சுக்கலாம், ஆனா எந்திரிச்சு நின்று இவன் மட்டும்தான் பதில் சொல்றான் பாருங்க, மற்றவங்களாம் பதில் சொல்லல. ஏன், அது ஒரு பதில் இருக்கு இல்லையா, ஜி சொல்லி முடிச்சா அடுத்த செகண்ட் எந்திரிச்சு சொல்றாங்களே, சில பேர் சொல்றது இல்லையே. அப்படின்னா இப்ப அதுல என்ன, அதுல அந்த ஸ்டூடெண்டோட இது பாருங்க, ஒரு வேல்யூ பாயிண்ட் நம்ம பார்க்கணும். 3-4 வேல்யூ பாயிண்ட் இருக்கு. இப்ப அடுத்த வேர்டு என்ன சொல்ல, அதை முடிச்சலாம். அதாவது எங்களில் ஒருவன், யக நக ய, எங்களில் எவன் ஒருவன் தத்துவேத, இந்த பிரம்மத்தை இப்படியாக, எங்களில் நான் ஒருத்த மட்டும் இல்லைங்க, யார் யாரு இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, பிரம்ம தத்துவம் என்பது அறிதலிலிருந்து, நான் அறிந்த விஷயத்திலிருந்து வேறுபட்டது அறியாத விஷயத்திலிருந்து வேறுபட்டதுன்னு யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நோ ந வேதேதி வேதச்ச, நான் அறியாதவனாகவும் இல்லை அறிந்தவனாகவும் இல்லை என்று எவன் அறிகிறானோ, நான் அறிந்த பொருளிலிருந்து வேறுபட்டவன், நான் அறியாத பொருளிலிருந்து நான் வேறுபட்டவன் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் பிரம்மத்தை அறிகிறான். நான் மட்டும் இல்ல, இந்த கிளாஸ்ல யார் யார் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அறிந்ததிலிருந்து வேறுபட்டது அறியாதிலிருந்து வேறுபட்டதாக இந்த வகுப்புல யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் பிரம்மனை அறிந்தவர்கள், ஞானிகள் அப்படிங்கிறத இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ பாயிண்ட் பார்க்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு டவுட் வரும். இப்ப நம்ம கிளாஸ்ல இந்த மாதிரி குரு கேட்கிறாரு, இப்ப நமக்கு இந்த இடத்துல தோணும், எப்படி தோணும் தெரியுங்களா, இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப கர்வமா எனக்கு தெரிஞ்சதுன்னு எந்திரிச்சுன்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் பல இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. அதோட கிளாரிட்டி, அதாவது கிளாஸ் நடக்கும்போது சம்பாதம், குரு சிஷ்ய சம்பாதத்துல நிறைய டவுட்டோட தான் எல்லாரும் வந்திருக்கோம். அதை இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அது சாஸ்திரத்தை சொல்லுது. இந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், கொடுத்தது பயன் தரும்போது அந்த கொடுத்தவர் அடையும் ஆனந்தம் அளவிட முடியாதது. இந்த மாதிரி ஒரு குரு சொல்லி கொடுக்கும் போது அது கொடுத்தது பயன் தருது. இப்ப குரு ஒண்ணு கொடுக்குறாரா, கொடுத்தது கரெக்டா அங்க புரிஞ்சுக்குச்சு. ஏன்னா வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படியாவது விளக்கிலான்னு உட்கார்ந்து குருவும் மெனக்க, வார்த்தைகளை வச்சு வாட்சியார்த்தமாக எதையும் புரிந்து கொள்ள முடியாது, லட்சுமி மாத்தமா தான் புரிஞ்சுக்கணும்னு அது எப்படின்னு தெரியாம சிஷ்யன் உட்கார்ந்துருக்க. வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்த வார்த்தைகளால் எப்படியாவது சொல்லிடலான்னு குரு உட்கார்ந்துருக்க. வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாத ஒரு விஷயத்த வார்த்தைகளை கேட்டு எப்படியாவது புரிஞ்சுக்கலான்னு சிஷ்யன் உட்கார்ந்துருக்க. ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா நீங்க ராக்கெட்டை பத்தி படிக்கிறீங்க, எதா இருந்தாலும் அறிவடு பொருளா இருக்குங்க, சொல்லி கொடுக்குறது ஈஸி. இதவர் இது இங்க இருக்குது, இது இங்க இருக்குது, இதை ரெண்டையும் ஜாய்த்து, இந்த உப்பு கெமிக்கல், இதை இந்த டியூப்ல இந்த உப்பை போடு, இந்த டெஸ்ட் டியூப்ல இந்த உப்பை போடு, அதை ரெண்டையும் கலக்கு, அது என்ன வருது பாரு, இதெல்லாம் ஈஸி. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அறிவடு பொருள் தான் படிக்கிறோம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா வார்த்தைகளை சொல்லி கொடுத்துடலாம், இதை பாருன்னு காமிக்கலாம், நாக்கில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம், ஏதோ ஒன்று இந்திரியத்துக்கு எட்டும். ஏன்னா எல்லா லௌகிக விஷயங்கள்.
அதுக்கே கஷ்டங்கிறாங்க. இது என்ன விஷயம்? கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு நாக்குக்கு எதுக்கு எட்டாத ஒரு விஷயம். வார்த்தைகளால சொல்லிடலாம்னா அதுவும் சொல்ல முடியாது, வார்த்தைகளால விளக்க முடியாது. ஏதோ மன எங்க எத்கத்வான, அதாவது என்ன சொல்றது, மனம் எங்கு சென்று திரும்பிக்கிறதோ மனதினால புரிஞ்சுக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. சில இடத்துல நீ வச்சிருக்கிற மனதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு கொடுத்து, இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்தை கொடுத்து மெனக்கடன் ஒரு குரு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கறக்கு சாதாரண விஷயம் அல்ல. அப்படி கொடுத்து அது பயன் தரும்போது அந்த கொடுப்பவர் அடையும் ஆனந்தம் அளவிட முடியாது. ஏன்? அளவிட முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தால், இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அளவுக்குட்பட்டது, காலத்தக தேசத்தக வஸ்துத்தக ஒரு லிமிட்டட் விஷயம், அதை சொல்லி கொடுத்துட்டாங்கிறமே. அளவிடக்கூடிய பரிச்சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்தாலே, இன்னைக்கு உங்களுக்கு பையனுக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்லி கொடுக்குறீங்க, அவன் திருப்பி அழகா சொல்லிட்டா அதுக்கே அவளை மகிழ்ச்சி வருதே. லிமிட்டட் திங் இட்ஸ் நாட் பை யூ. இங்க என்னது? இட்ஸ் நாட் அறிவடு பொருள், அறிபவன் சொரூபமாக அளவிடப்பட முடியாத, காலத்தக தேசத்தக வஸ்துத்தக ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கு சிக்காத, வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாத அந்த விஷயத்தை கொடுக்கும்போது அந்த விஷயத்தை போல அதுவும் என்ன பண்ணும்? அடையும் ஆனந்தம் நீங்க அளவிட முடியாது. இது யாருக்கு தெரியணும்? சிஷ்யனுக்கு தெரியும், நாட் குரு. குருக்கு தான் தெரிஞ்சன வந்து வந்து அவர் ஒரு குருட்ட படிச்சன வந்து வந்துருக்காரு. இந்த டீச்சிங் ஒன்லி ஃபார், இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒன்லி ஃபார் சிஷ்யா. அவங்களுக்கு என்ன புரியணும்? கொடுத்தது பயன் தரும்போது கொடுப்பவர் அடையும் ஆனந்தம் அளவிட முடியாதது. அந்த ஆனந்தத்தை நம்ம குருவுக்கு கொடுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் பையன் சொன்னான். ஏன் மற்றவங்களுக்கு வந்திருக்காங்க, ஏன் இவன் மட்டும் சொன்னான்? நான் அதை சொன்னேன், ஏன் இவன் மட்டும் டென்ஷன் பதில் சொல்றான்? இது நம்ம கொடுத்துடணும். குருவுக்கு அதை கொடுத்து அளவிட முடியாத ஆனந்தத்தை கொடுத்துடணும், சிஷ்யன் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுடைய உறுதி வேறு. அடுத்த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல உறுதி என்பது வேறு, பிடிவாதம் என்பது வேறு. நம்ம தெரிஞ்சுக்கணும். உறுதி இருக்கணும், பிடிவாதம் இருக்கக்கூடாது. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட், உறுதி என்பது வேறு, பிடிவாதம் என்பது வேறு. இப்ப உறுதியா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு விரதம் ஒன்று எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மௌன விரதம், இல்ல கல்யாண வீட்டில் போனா சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் பெரிய விரதமா வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. போய் வயிற்றுக்கு எடுத்து அப்ப 4 நாள் உடம்பு சரியில்லாம எங்க போய் சாப்பிட்றீங்க? அப்ப கல்யாண வீட்டில் நீங்க ஒரு விரதம் எடுத்திருக்கீங்க. எங்க மெயினா ஹோட்டல கூட போய் சாப்பிடலாங்க, இந்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா வயிறு கட்டுதுன்னு வச்சுக்க. நீங்க என்ன விரதம் எடுத்திருக்கீங்க. அப்போ அது நீங்க வெளியில சொல்லும் போது அது வெளியில எப்படி தெரியும் தெரியுங்களா? இவ சரியான பிடிவாதக்காரியாத்தான் அவங்களுக்கு தோணும், அடமெண்ட்டு அப்படிதான் தோணும். ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குது? உறுதி. ஒரு விரதத்தை எடுத்து ஃபாலோ பண்றவங்க மனதில் உறுதி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஆனா வெளியில அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இது சரியான அடமெண்ட்டு, இது யாரு கூட சேராதது, இது தனிச்சு போற டிக்கெட்டு, இது ஊருக்கானதல்ல, இந்த மாதிரி அவங்களால பிடிவாதமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். யாரு? விரதத்தை மேற்கொள்றவங்க தான். நீங்க விரதம் இல்லாம போய் சாப்பிட்டு போற உங்களுக்கு என்ன பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன், கல்யாண வீட்டில் சாப்பிட்றது இல்லைங்கிறத ஒரு விரதத்தை எடுத்தேன். இப்போ இது எல்லா விஷயத்துக்கும் பாருங்க, அது புரிஞ்சு கொள்ளும் போது பிடிவாதமாக புரிந்து கொள்ளப்படும். அது வெளியில அப்போ உடனே என்ன பண்ணலாம்? எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாமா? என்னென்ன இவ பிடிவாதக்காரிங்க, எதோட சேராதிக்கிட்டு இது தனிச்சுதான் போகும், இது எதுக்கோட ஒட்டாது, இது ஒட்டாது உறவாது, வெட்டி வேதாந்த பேசுற ஆளுன்னு நம்ம சொல்றதுனால விரதத்தை விட்டுறலாமா? சிந்தியுங்கள். அதுக்கு மேல பேச மாட்டேன், சொன்ன வம்பா போயிடும். ஆச்சா? அடுத்த பாயிண்ட், பணிவு என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. இங்கே கன்ஃபியூஸ் ஆயிட்டே தான் இருக்கிறோம். என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பணிவு என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. இப்ப பணிவு அப்படின்னாங்க, ஒருத்தர் வர்றாங்க, எந்திரிச்சு நிற்கிறது, அவங்கள்ட்ட பேசுறது, பார்த்தோன்னா முதல்ல சிரிக்கிறது, கண்ணு பார்த்தோன்னா முதல்ல சிரிக்க பழங்கணும். அதே பணிவு. அப்படின்ட்டு போறது, என்னமோ பெருசா நம்ம என்னமோ சந்திரமண்டலத்துலேருந்து இறங்கி வந்திருக்க மாதிரி, ரொம்ப பிஸி, அடுத்த ஃபிளைட் பிடிச்சி சந்திரமண்டலம் போற மாதிரி ஒரு பிஸி பில்டா. ஏன்னா நம்ம பெரிய
அப்படிலாம் சிரிக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. தெரிஞ்சவங்கள பார்க்குறீங்களா, முதல்ல உடனே என்ன பண்ணணும், சிரிக்கணும். அப்போ அப்போ அவங்க ஒரு பெரியவங்க வராங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறது, இதெல்லாம் வந்துங்க பணிவு. இது வந்து கண்டிப்பா எப்படி விரதம் உறுதியாக இருக்கணுமோ பணிவுங்கிறது கண்டிப்பாக ஒருத்தரும் கல்டிவேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வளர்த்திக்கணும். ஆனா தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னது, இப்ப ஸ்டூடெண்ட் எங்க வந்து நிக்கிறாங்க, ஒருத்தன் வந்து பேசுறான் அப்படின்னா ஒருத்தன் பேசலிங்கிற பாயிண்ட் கூட நான் வேல்யூ பண்ணி ஜாயின் பண்ணணும். இது எங்க தனியா அதை எங்க தனியா மண்டையில் வச்சுக்கூடாது. அது ஸ்டூடெண்ட் ஏன் எழுந்து பேசுனா, சில பேர் ஏன் பேசுறது இல்லை, இதுக்கு தான் நான் பாயிண்ட் போட்டே வரேன். பணிவு என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மையில பேசாம இருக்கு என்னது, நாம சொன்னா தப்பா போயிருமோ, ஏன் சொல்லிக்கிட்டு யாராவது சொல்லட்டும், அதுக்கு தான் ஒரு 10 நேர்ந்துட்டு இருக்காங்களே குரூப்ல, அந்த 10 பேசிட்டு இருக்கட்டும், அது 10 மெசேஜ் போட்டுட்டு இருக்கட்டும், நம்ம கம்முன்னு இருந்துக்குவோம். தாழ்வு மனப்பான்மை பணிவல்ல, அதுக்கு பேர் பணிவல்ல, தாழ்வு. நாமளே என்ன நம்ம போட்டா தப்பா போயிருவோம், நம்மளுக்கு தெரியாது, நமக்கு இன்னும் நிறைய புரிஞ்சுக்கல, புரியாம வாய் தரக்கூடாது. அது வாயை திறந்து பேசுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ எதுக்கு இதெல்லாம் பேசி தப்பா திட்டு வாங்கிட்டு இருக்க, நீ என்னையாண்டு கம்முன்னு எப்படி இவங்க ஒட்டதும் இல்லாம ஃபோன் பண்ணி பேசிட்டு பாத்தீங்க ஒரு பத்திரிக்கிட்டு, அதை கூப்பிட்டு ஏன் பத்தி நான் பார்த்து எப்படி இருக்கேன், நான் பத்தியா எப்படி இருக்கேன், நீ முந்திரி கொட்டையாட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதுகளை வேற ஃபோன் பண்ணி வேற. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, அது தாழ்வு மனப்பான்மைங்க. அதுல இருந்து வெளியில் வரக்க முயற்சி பண்ணுங்க. பணிவு என்பது வேறு, நமக்கு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அர்த்தம், தாழ்வு மனப்பான்மை தானே, லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. என்னை பத்தின தாழ்வு மனப்பான்மை எனக்கு இன்னும் சரியா புரியல, எதையோ ஒன்று வச்சுக்கோங்க. இங்கதான் குரு என்ன சொல்றாரு, புரியுதோ இல்லையோ வாய் திறந்து பேசுங்கிறாரு. நீங்க தாழ்வு மனப்பாலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா நீங்க முன்னேறது இல்லாம மற்றவங்களை என்ன பண்ண, முந்திரிக்கிட்ட வேலை பண்ணாத, நான் பாரு எப்படி இருக்கேன் பார், இதெல்லாம் தப்பு ஆச்சா. இப்ப ஸ்டூடெண்ட் பேசாம இருக்கவங்க பேசுறவங்க பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கதான் சப்ஜெக்ட் வந்துருச்சே. ஒரு ஸ்டூடெண்ட் பதில் சொல்லிட்டா மத்தவங்கள கம்முனு உட்காந்துருக்காங்க. அவன் என்ன சொல்றான், நான் சொன்னது இதே மாதிரி பிரம்மங்கிறது அறிந்ததிலிருந்து வேறுபட்டது, அறியாதிலிருந்து வேறுபட்டதுங்கிறவன் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜி, நான் மட்டும் இல்லைங்க ஜி. அவன் என்ன பண்றான், கூட இருக்கிற ஸ்டூடெண்டே, அதாவது என்னன்னாங்க இன்னொரு வேல்யூ பாயிண்ட், இது ஒருவரால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை, எல்லாத்தினாலும் புரிஞ்சுக்கலாம், பட் எக்ஸ்பிரஷன் பண்ணாம இருக்கலாம், அவ்வளவுதான். ஆச்சா, அடுத்த பாயிண்ட் பணிவு. அடுத்தது தன்மானம் என்பது வேறு, கர்வம் என்பது வேறு. இந்த பாயிண்ட் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் லெவல்ல வரும். தன்மானம் விட்டு கொடுக்க கூடாது, கர்வம்ங்கிறது வேண்டாம். கர்வம்னா எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த கிளாஸ்ல என்னையாட்ட யாருக்கும் தெரியாது, என்னையாட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் கிடையாது, அதுக்கு பேர் கர்வம். அது தப்பு. நம்மளை விட நிறைய புரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க, ஆனா வாயை திறந்து பதில் சொல்ல தெரிந்து இடக்கு முடக்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாம கம்முனு உட்காந்துருக்கு இருப்பாங்க. ஸோ கர்வம்ங்கிறது வேஸ்ட். அதாவது அந்த எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களோட குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம், அவங்க தகுதியை எப்படி வளர்த்தி கொள்கிறார்கள், அவங்க எப்படி மெனக்கன்றாங்க, இதை நாம பார்த்து ஃபாலோ பண்ணலாமே தவிர என்ன பண்ணக்கூடாது, கர்வம் படக்கூடாது. ஏன் கர்வம், தன்மானம்னா என்ன, எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வகுப்புல வந்து நம்ம எந்திரிச்சு பேசுறோம்னா தன்மானத்தை இழந்து விடுவதாக நினைக்கிறோம், அது தப்பு. தன்மானத்தை இழத்தல் என்பது இங்க கிடையாது. தன்மானத்தை இழந்து என்ன பண்ண, யூஸ்வலா தன்மானத்தை இழந்து வாழவே கூடாது, உண்மை அதுதான். இப்ப நம்மள வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்களே, மதியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அங்கெல்லாம் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்ல. பெரியவர்கள் சொன்ன வார்த்தையில நம்மளை மதிக்கல அப்படின்னா, நம்மளை இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க, நம்மளை சொல்லக்கூடாத வார்த்தைகள், பேசக்கூடாத முறை நடவடிக்கைகளை நம்மளை இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுல வந்து அவங்க நாம வந்து தன்மானத்தை இழக்கக்கூடாதுன்னா திருப்பி நாம அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல பார்டர் வச்சுக்கணுமே தவிர உடனே அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அப்படி போகணும் அவங்க நினைக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு மறக்க பழகணும். ஏன்னா அப்பதான் அந்த இன்சிடென்ட் நம்மள விட்டு போகும், அப்பதான் we can have a happy life. இல்லைன்னா அந்த இன்சிடென்ட் நினைச்சு 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 என்ன ஆகும், அப்படி தன்மானம் இல்ல, நான் ரோஷக்காரி, எனக்கு அன்னைக்கு இப்படி இருந்து தெரியுங்களா, முடிஞ்சது. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தத அவங்க சொல்லும் போது, அவங்க நடந்துக்கும் போது எனக்கு எப்படி இருந்து தெரியுங்களா, ஐயோ டஸ்ட்பின் இன்னையே அதை போட்டு வச்சிருக்கிற, அது தூக்கி எரிஞ்சிரு. ஆனா தன்மான துட்டுக்கு இறங்கி வந்துடாத. பேலன்ஸ் புரியுதுல, பேலன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம். ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்களை வெறுக்க வேண்டாம், ஒழுக்க ஒன்றும் பண்ண வேண்டாம், கம்முன்னு நீங்க இங்க இருங்க, அவங்க வாட்டுக்கு வந்துருக்கு, நீங்க வருதுங்க, அவ்வளவுதான். மனசுல அவங்க மறந்துடும் அவங்க செஞ்ச செயல்கள், அவங்க பண்ண நடவடிக்கை. ஆனா எங்க விட்டுறக்கூடாது, தன்மானத்தை விட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டு கூடாது. ஸோ தன்மானம் என்பது வேறு, கர்வம் என்பது வேறு. இவங்க கர்வத்துல இருக்கிறாங்க. ஸோ இது 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. இது வந்து ஒரு வேதாந்தி ஸ்டூடெண்ட்டு கல்டிவேட் பண்ணிக்கணும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்
கொடுத்தது பயன் தரும் பொழுது கொடுத்தவர் அடையும் ஆனந்தம் அளப்பெற அறியாதது. அதுதான் ஒரு சிஷ்யர் குரு கொடுக்குற ஃபீஸே. பணமெல்லாம் கிடையாது. அது இந்த காலத்தில் வாங்குறாங்கன்னா அது வேற விஷயம். ரெண்டாவது, உறுதி என்பது வேறு, பிடிவாதம் என்பது வேறு. உறுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும், பிடிவாதத்தை விட்டுறணும். எனக்கு அப்படித்தான் பிடிக்கும், நான் அப்படிதான் செய்வேன், அதுக்கு பேர் பிடிவாதம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன், அது தப்பு. மூணாவது, பணிவு என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. பணிவுன்னா அடங்கி போறதல்ல, தாழ்வு மனப்பான்மைங்கிறது நமக்கு நாமளே வளர்த்தி கொள்வது. ரெண்டுமே நம்ம தான் பண்றோம். ஆனா பணிவுங்கிறது அவசியம், தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. அது ரெண்டுக்கு ஒரு சின்ன ஒரு நூலிலை கேப் தான் இருக்கு நான் சொன்ன வேர்டுக்கு எல்லாமே. அடுத்தது, தன்மானம் என்பது வேறு, கர்வம் என்பது வேறு. தன்மானம் இருக்கணும், ஆனா கர்வம் இருக்கக்கூடாது. இதை இன்னைக்கு சிந்தனையா எடுத்து உள்ள சில இடத்துல நம்ம லேக் ஆயிருப்போம், சில இடத்துல நம்ம இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஸ்டடி வேதாந்தா. இதை தாட் ஆஃப் த டேவா எடுத்து சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.